அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 3000 வருடங்கள் பழமை வாய்ந்த சென்னிமலை முருகன் கோவில் வரலாற்றை பற்றி பார்க்கலாம். ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறையிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சென்னிமலை திருக்கோயில். இத்திருக்கோயிலில் ஓர் ஆச்சரியமான நிகழ்வு 36 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றுள்ளது. சென்னிமலை ஆண்டவன் வேட்டுவப்பாளையம் பூசாரி அவர்களின் கனவில் வந்து காங்கேயம் எருதுகள் கொண்டு இரட்டை மாட்டு வண்டி பூட்டி சென்னிமலையில் 1320 திருப்படிகள் மூலமாக வரச்சொன்னதின் பேரில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. 1984ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1320 திருப்படிகள் ஏறி பூசாரி மாட்டு வண்டியை ஓட்டிச் சென்றார். மாட்டு வண்டியை கோபி அருகே உள்ள விராலிகாட்டூர் திருசுந்தரம் அவர்களிடமும், எருதுகளை முத்தூர் திரு வேங்கடரமணசுவாமி கவுண்டரிடமும் அருள்வாக்கின்படி பெறப்பட்டது. அதுபோல் நோகம், கன்னிக்கயிறு ஆகியவர்கள் வேறு சில நபர்களிடமிருந்து பெறப்பட்டது. லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்வினை காண சென்னிமலையில் கூடினர். இந்த நிகழ்வு இந்தியாவின் முன்னணி நாளிதழ்களின் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது. இத்துணை புகழ்பெற்ற சென்னிமலை முருகனின் திருக்கோயில் மேலும் சில சிறப்பு அம்சங்களை காணலாம். ஸ்ரீ அருணகிரிநாதரால் முருகனை புகழ்ந்து 5 திருப்புகழ் பாடப்பெற்ற ஸ்தலமாகும். மற்றும் எல்லோருடைய வீட்டிலும் மனத்திலும் கோயில்களிலும் ஒலித்துக் கொண்டிருக்கும் கந்த சஷ்டி கவசம் அரங்கேற்றம் செய்யப்பட்ட திருத்தலம் சென்னிமலை திருத்தலம் ஆகும். மேலும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை பொங்கும் மாமாங்க தீர்த்தம் இந்த மலையோட தெற்கு பக்கம் அமைந்திருக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சமாகும். மற்றும் தினசரி மூலவர் அபிஷேகத்துக்கு எருதுகள் மூலம் திருப்படிகள் வழியே, அதாவது 1320 திருப்படிகள் வழியே திருமஞ்சனம் கொண்டு செல்லும் வழக்கம் தொன்று தொட்டு உள்ளது. இக்காட்சியை நாம் காண வேண்டும் என்றால் காலை 7 மணி அளவில் மலையடிவாரத்திலிருந்து கோயிலுக்கு புறப்பட்டு செல்வதை மலையடிவாரத்துக்கு சென்றால் இக்காட்சியினை நாமும் தரிசனம் செய்யலாம். பக்தர்கள் எளிதில் செல்ல 1320 திருப்படிகள் கொண்ட படிவழி பாதையையும், வாகனங்கள் மூலம் செல்ல 4 கிலோமீட்டர் தூரமுள்ள தார் சாலை ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கு. படிவழியில் ஆங்காங்கே நிழல் தரும் மண்டபங்களும் குடிநீர் வசதியும் இரவு நேரங்களில் பாதுகாப்பிற்காக படிவழியில் மின் விளக்குகளும் அமைக்கப்பட்டிருக்கு இம்மலை கோயிலுக்கு சிறப்பு அம்சமாகும். மேலும் மலைக்கோயில் பின்புறம், அதாவது மூலவர் சன்னதிக்கு பின்புறம் வள்ளி தேவியானை சன்னதியும், அவர்கள் இருவரும் சுந்தரவள்ளி அமிர்தவள்ளி என்ற திருநாமம் கொண்டு ஒரே திருமேனியாக காட்சியளிப்பது இக்கோயிலின் மற்றொரு சிறப்பு அம்சம் ஆகும். இதற்கு பின்புறம், அதாவது வள்ளி தேவியானின் சன்னதிக்கு பின்புறம் 18 சித்தர்களுள் ஒருவரான பின்னாக்கு சித்தரின் அவர் தவம் புரிந்த குகையும் கோயிலும் அமைந்திருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த இச்சென்னிமலை திருக்கோயிலை தரிசனம் செய்து நம் வாழ்வில் அனைவரும் வளமும் நலமும் பெற்று வாழ என்னுடைய வாழ்த்துக்கள்.